वणकम नमस्कार, मैं मोहन हूँ। ये अभिषेक एजुकेशन चैनल है। आप लोग कैसे हैं? मैं ठीक हूँ। हिंदी बोलने के लिए मेरे चैनल को देखें। இது போல சிறு சிறு வாக்கியங்களை அமைத்து பேசுறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. தினமும் ஒரு அரை மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா எந்த ஒரு மொழியா இருந்தாலும் நம்மளால ஈஸியா சீக்கிரமா பேச முடியும். இந்த டயலாக்கை நான் ஒரு வீடியோல சொல்லிட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டு தினமும் பிராக்டிஸ் பண்றவங்க கண்டிப்பா ஈஸியா பேச முடியும். அப்படி பிராக்டிஸ் பண்ணாதவங்க இன்னையிலே இருந்தாலும் பிராக்டிஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். நம்ம சேனலை யூடியூப்ல அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனல் வர வீடியோவில் எல்லாத்துக்குமே மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணி விட்டுருவாங்க. ஆட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அது மூலமாக கொஞ்சம் ஏர்னிங்ஸ் எனக்கு கிடைக்கும். இதுக்கு முழுக்க காரணமாக இருந்த என்னோட சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். सभी लोगों को बहुत बहुत धन्यवाद. இன்னைக்கு நம்ம ஹிந்தி பேசுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். நம்மளால ஹிந்தி பேச முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் நமக்கு வரணும். நம்ம ஆழ் மனசை நம்ப வைக்கணும். இப்போ ஒரு விஷயம் ஆழ் மனசில் பதிஞ்சாதான் அது செயல்பாடாக வெளியில் வரும். மே ஹிந்தி போல் சக்தாகும், என்னால் ஹிந்தி பேச முடியும் அப்படின்னு நம்ம ஆழ் மனசில் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லி நம்ம ஆழ் மனசை நம்ப வைக்கணும். இப்போ இந்த ஆழ் மனசு எப்போலாம் வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா, கோபம் வரும்போது, அழுக வரும்போது, குளிக்கும்போது, காலைல எழுந்திருக்கும் போது, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி டைம்லாம் இந்த ஆழ் மனசு நல்லா வேலை செய்யும். அந்த டைமில் நான் ஹிந்தி நல்லா பேசுவேன், என்னால் ஹிந்தி பேச முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது போய் ஆழ் மனசில் பதிஞ்சிடும். இது நான் சொல்லலை, இந்த ஆழ் மனசை பற்றி நிறைய மேதாவிகள் அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து நான் அவங்கள்ட்டேருந்து விஷயத்தை வாங்கி தான் நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஹிந்தி மொழியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். அதில் உள்ள விதிமுறைகள், அதில் உள்ள கிராமர், வெர்பு, வெக்காபுலரி, இது போன்ற பேசுவதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நம்ம கற்றுக்கணும். இதுக்கு ஒரு 3 மாதமாவது நம்ம டைம் ஒதுக்கணும். இந்த 3 மாதத்தில் ஹிந்தியில் என்னென்ன வெர்பு இருக்குது, வெக்காபுலரி இருக்குது, கிராமர் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம தரவாக தெரிஞ்சுக்கணும். இந்த 3 மாத பீரியடில் நீங்கள் வெளியில் ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்ட பேசாதீங்க. ஏன்னா தப்பாக பேசி அவங்க உங்களை கேலி பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் குறைஞ்சிடும். அதனால் அந்த ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் கற்றுக்கின விஷயத்தை உங்கள் வீட்டில் உள்ளவங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஹிந்தி கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, இவங்கள்ட்டலாம் பேசி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ஹிந்தியில் உள்ள அனைத்து விஷயங்களும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் உள்ளவங்கள்ட்டையும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் 1 வார்த்தை பேசுங்க, 2 வார்த்தை பேசுங்க. இதேமாரி 1 வார்த்தை 2 வார்த்தை பேசி நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வெளியில் போய் பேசணும். அதனால தான் ஒரு 3 மாதம் பீரியட் நான் சொல்லியிருக்கேன். இந்த 3 மாத பீரியடில் ஹிந்தி ரிலேட்டடான உள்ள எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் உள்ளவங்கள்ட்ட பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹிந்தி இப்போ வீடியோ பார்க்குறீங்க, டிவி பார்க்குறீங்க, இது எல்லாமே ஹிந்தி சம்மந்தப்பட்டதாக பாருங்கள். ஹிந்தி வீடியோ பாருங்கள். தமிழில் டப் பண்ண ஹிந்தி படம்லாம் இருக்கும், ஹிந்தியில் டப் பண்ண தமிழ் படம்லாம் இருக்கும். அந்த மாதிரி உள்ள வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது அதில் என்ன பேசுகிறாங்கன்னு நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதுமாதிரி சீரியல் பார்க்கணுன்னா ஹிந்தி சீரியல் பாருங்கள். நம்மளை அந்த வார்த்தை ஞாபகம்னா கூட அந்த சுச்சுவேஷனில் அவங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களோ அந்த வார்த்தையை நம்ம அந்த சுச்சுவேஷன் வரும்போது பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ 3 மாதம் நல்லா ஹிந்தியை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க, அதில் உள்ள பேசுறதுக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்கள் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்லாம் பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறமா தான் நம்ம வெளியில் போய் ஹிந்தி தெரிஞ்ச நபர்கிட்ட பேச போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்களே கேள்வி கேட்டுக்குங்க, நம்ம எந்த இடத்துல போய் ஹிந்தி பேச போகிறோம், நமக்கு எங்கே ஹிந்தி பேசணும் அப்படின்ற கட்டாயம் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் கம்பெனியில் சூப்பர்வைசராக இருப்பாங்க, மேனேஜராக இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே உள்ள ஆட்களை வேலை வாங்குற மாதிரி இருக்கும். அவங்களாம் ஹிந்திக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஹிந்தி பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கடை வச்சுருப்பாங்க, இந்த ரீசார்ஜ் பண்ணுற கடை, மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற கடை. அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹிந்திக்காரங்க தான் வருவாங்க, அவங்கள்ட்ட ஹிந்தி பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மும்பை, ராஜஸ்தான் இது மாதிரி இடத்துல வேலை செய்யறதுக்கு போவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வெளியே போகிற இடத்துல எல்லாமே ஹிந்தி பேசுகிற மாதிரி இருக்கும். இதேமாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல ஹிந்தி பேசணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு ஒரு வாரம் டைம், இப்போ டே 1 டே 2 போட்டு டைரியில் எழுத ஆரம்பிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கீழே உள்ள
உங்களுக்கு கீழே ஹிந்திக்காரங்க வேலை பார்க்குறாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் ஹிந்தி பேசணும். இப்போ எப்படி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரியே ஒரு வார்த்தை பேசுங்க. தமிழில் பேசுறீங்களோ இங்கிலீஷில் பேசுறீங்களோ அதே மாதிரியே ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து அவங்கள்ட்ட பேசுங்க. நீங்கள் செய்ய வேண்டியதுதான் டே 1 டே 2 அப்படின்னு டைரியில் எழுதுங்க. இன்னைக்கு முதல் நாள், இன்னைக்கு காலைல 10 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் கம்பலில் அவங்கள்ட்ட என்னென்ன வார்த்தைகள் பேசுனீங்க, தமிழில் என்னென்ன வார்த்தைகள் பேசுனீங்க, அவங்க என்னென்ன வார்த்தைகள் உங்களுக்கு சொன்னாங்க, அவங்க சொன்னதில் உங்களுக்கு எதுவும் புரியல, நீங்கள் அவங்கள்ட்ட பேசணும்னு நினச்சி என்ன விஷயத்த பேசாமல் விட்டீங்க, இது எல்லாத்தையுமே தமிழில் எழுதுங்க. ஒரு 50 சென்டென்சஸ் இருக்கும் குறைஞ்சபட்சம். பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 100 சென்டென்சஸ்க்குள்ளே இருக்கும். அதை அப்படியே டே 1ன்னு போட்டு எழுதுங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீ எப்போ வேலைக்கு வந்த, நீ எப்போ சாப்பிட போகிற, நீ அந்த வேலையை செய்யி, நீ இந்த வேலையை செய்யி, நம்ம அவங்கள தமிழில் சொல்லியிருப்போம், இல்லை இங்கிலீஷில் சொல்லியிருப்போம், இல்லை சைகையிலே சொல்லியிருப்போம். அது என்னென்னலாம் நீங்கள் சொல்லணும்னு சொன்னீங்களோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தமிழிலே எழுதுங்க. அதேமாதிரி அவங்க சொன்னதுலேயே உங்களுக்கு புரிஞ்சது புரியாது எல்லாத்தையுமே தமிழில் எழுதுங்க. இப்போ ஒரே டைமில் உங்களால் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நடந்த விஷயத்த எழுத முடியலன்னா, காலைல 10 மணிக்கு வேலைக்கு போகிறீங்களா, லஞ்ச் பிரேக் வரும். அந்த லஞ்ச் பிரேக்குள்ளே நீங்கள் என்னென்ன விஷயத்துக்கு போகிறீங்களோ லஞ்ச் பிரேக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு டீ பிரேக் வரும். அந்த டீ பிரேக்கில் லஞ்ச்லேருந்து டீ பிரேக் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் பேசுறீங்கன்றதை எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது டீ பிரேக்லேருந்து வீட்டுக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர வரைக்கும் என்னென்ன வார்த்தைகள் பேசுறீங்களோ அதை எழுதி வச்சுக்கோங்க. இதேமாரி ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் எழுதி வச்சுக்கணும். அடுத்தது அதேமாரி ஒரு வாரத்துக்கு தினமும் நீங்கள் என்னென்ன பேசுனீங்க, பேச நினைச்சு பேசாம விட்டீங்க, அவங்க பேசுனாங்க, அவங்க பேசுனது உங்களுக்கு எதுவும் புரியல, இது எல்லாமே தமிழில் ஒரு வாரத்துக்கு ஷெடியூல் போட்டு எழுதுங்க. எழுதிட்டு ஒரு வாரம் கழிச்சு இந்த 7 நாள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 50% வார்த்தைகளுக்கு மேலே பேசின வார்த்தையை தான் திரும்ப பேசியிருப்பீங்க. மறுபடியும் அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் ஸ்டார்ட் அவுட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் ஸ்டார்ட் அவுட் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50 சென்டென்ஸ் மேலே வரவே வராது. ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசின வார்த்தையை தான் திரும்ப பேசியிருப்பீங்க, ஒரு 50 சென்டென்ஸ் மேலே வராது. அந்த 50 சென்டென்ஸையும் ஹிந்தியில் எப்படி பேசுறது அப்படின்னு வீட்டிலே திங்க் பண்ணி ஹிந்திலே பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 20 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த 50 சென்டென்ஸ் உங்கள் ஆழ் மனசில் பதிகிற அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் நம்ம அவங்கள்ட்ட கெத்தாக ஹிந்தியில் பேசலாம். அப்படி பேசும்போது அவங்கள்ட்ட சொல்லிவிடுங்க, நான் இது மாதிரி ஹிந்தி கற்றுக்கிட்டு இருக்கேன், ஏதாவது தப்பு இருந்தால் எனக்கு கரெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி பேசும்போது ஏதாவது ஒரு சில வார்த்தைக்கு உங்களுக்கு ஹிந்தியில் தெரியலனா கூட அவங்கள்ட்ட இந்த வார்த்தைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இது இப்படி பண்ணால் ஓரளவு ஹிந்தி பேச முடியும் அப்படின்றது என்னோட ஐடியா, என்னோட திங்கிங். இது உங்களுக்கு செட் ஆகும் நினச்சிங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஆழ் மனசில் பதிய வைக்கணும். அடுத்தது ஹிந்தி ரிலேட்டடாக பேசுகிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒரு 3 மாதம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த 3 மாத பீரியடில் க்ளோஸ் ரிலேஷன்கிட்ட மட்டும்தான் பேச போகிறோம், வெளியில் பேசக்கூடாது. அதுக்கு அடுத்தது வெளியில் பேசுகிறீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல உள்ள உரையாடல்களை ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி அதில் ஷார்ட் அவுட் பண்ணி வரக்கூடிய சென்டென்சஸ் எல்லாத்தையும் வீட்டிலே உட்காந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் நம்ம அவங்கள்ட்ட பேசணும். ஓகே, இது என்னோடய டிப்ஸு. இது மூலம் வேறு ஏதாவது நீங்கள் டிப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் கொடுங்க, அது மற்றவங்களுக்கும் பயன்படுத்தும். சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கொடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத்.